ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். கொலோசியர் 3:19. அன்புக்குரியவர்களே, குடும்பங்களின் மேல் இறைவன் கர்சனை உள்ளவர். வீட்டில்தான் ஒருவரின் குணம் தெரியும். அன்பு இல்லத்தில் துவங்க வேண்டும். கிறிஸ்து திருச்சபையை நேசித்தது போலவும், தங்கள் சொந்த உடல்களை நேசிப்பது போலவும், தங்களையே நேசிப்பது போலவும் கணவர்கள் தங்கள் மனைவியரை நேசிக்க வேண்டும். இது சுலபமும் அல்ல, தானாய் வருவதும் அல்ல. மனைவியிடம் குற்றம் இருந்தாலும் அவளை நேசிக்க வேண்டும். அவள் பிள்ளை பேர் அற்றவளாய் இருந்தாலும் அன்னாளை எல்கானா நேசித்தது போல நேசிக்க வேண்டும். தனது கணவனுக்கு ஒருபோதும் கோபம் மூட்டாத மனைவி எவருமே இல்லை. ஆனால் கணவன் கசப்புக்கு இடம் கொடாமலும் மனைவியை நேசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அன்பு அன்பை பிறப்பிக்கும். கிறிஸ்து முதலாவது நம்மை நேசித்தார், பிரதிபலிப்பாக நாம் அவரை நேசிக்கிறோம். அன்புள்ள கணவனும் அன்புள்ள மனைவியும் கடவுளின் அழகிய ஈவு. மற்றவர்களின் குறைகளையும் தவறுகளையும் உங்கள் அன்பு மூட வேண்டும். மனைவியர் தங்கள் கணவரையும் பிள்ளைகளையும் நேசிக்க வேண்டும். பெற்றோர் ஒருவருக்கு ஒருவர் அன்புடன் வாழ்ந்தால் பிள்ளைகளுக்கு ஆரோக்கிய வளர்ச்சி கிடைக்கும். தனது பிள்ளைகளுக்கு தந்தை செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு தாயை நேசிப்பதுதான். திருச்சபைக்கும் குடும்பத்துக்கும் தலையாகிய பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, உங்க அன்பு குடும்பங்களில் கணவனும் மனைவியும் தகப்பனும் தாயும் உம்மில் அன்பு கூர்ந்து ஒருவரை ஒருவர் கனம் பண்ணி குற்றங்களை மன்னித்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து தேவ அன்பிலே நிலைத்திருக்க உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் கணவர்கள் நேரிய பொறுமையோடு மனைவியில் அன்பு கூறவும், மனைவிகள் முறுமுறுப்பில்லாமல் இடரல் இல்லாமல் தேவ அன்பை வெளிப்படுத்தி வாழவும் உங்க வழிநடத்தலும் பரிசுத்தாவியானவரின் ஆளுகை வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான நல்ல நடக்கைகளினால் தங்களை காத்துக் கொள்ளவும், தேவ சமாதானம் குடும்பங்களில் நிறைவாய் பெருகவும், எவ்வித தீய சொல்லும் வாயிலிருந்து புறப்படாதபடியும், கண்கள் காணக்கூடாதவைகளில் பார்வை செல்லாதபடிக்கும் தங்களை காத்துக்கொள்ளவும், தேவ சமாதானம் குடும்பங்களில் நிறைவாய் பெருகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடல் பலவீனத்தோடு வியாதியோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் உங்க தளம்புகளால் குணப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாயும், மருத்துவ கல்லூரிகளில் ஆஸ்பத்திரிகளில் சுகமளிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொருவரும் உங்க அன்பினால் நிறைந்து நோயுற்றவர்களிடம் மிகவும் அறிவும் இரக்கமும் கொண்டு சேவை புரியவும் அவர்களுக்கு வேண்டிய கிருபை அனுகிரகம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதனைகளில் பீடிக்கப்பட்டவர்கள் தேவையான உதவிகளையும் தேர்தலையும் பெறவும், மரண தருவாயில் இருப்போர் மரண நிழலின் பள்ளத்தாக்கிலே உங்க சாயலையும் பிரசன்னத்தையும் காணவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திக்கற்றவர்களுக்காகவும் பட்டினியோடு இருப்பவர்களுக்காகவும் அதிக வேதனைகளினால் கஷ்டப்படுவோருக்காகவும் பாதுகாப்பற்ற வாழ்க்கையால் இன்னல் அடைவோருக்காகவும் நசுக்கப்பட்ட உதவியற்ற நிலையில் தள்ளப்பட்டவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நாட்டையும் மாநிலங்களையும் ஆளுகிறவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உமது ஆவியை தந்து நாட்டின் அமைதிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் உழைக்கவும், விரோத மனப்பான்மை நீங்கவும் உங்க வழிநடத்தல் வேண்டுமாயும், நாட்டு பாதுகாப்பு பணியில் முப்படை வீரரையும் உமது வல்லமையால் நிரப்பி தனியான இடங்களில் உங்க ஆசீர்வாதத்தால் அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ இரக்கம் செய்யுங்க. எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிக நம்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.